ஹலோ ஹாய்ஸ். இந்த உலகத்திலே இயற்கையின் பேரழிவுகள் பலவிதத்தில் நடக்கின்றன. இவற்றில் ஒன்றுதான் நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கம் வெனிசுலா நாட்டில் நடந்தது. இதை பற்றி விவரமாக பார்ப்பதற்கு முன் எனது வீடியோக்கள் உங்களை தேடி வர வேண்டுமென்றால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க விவரமாக பார்ப்போம். கடந்த 24/6/2026 அன்று மாலை 6 மணிக்கு மேல் தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள வெனிசுலா நாட்டின் தலைநகரமான கராசாவிலிருந்து 160 கிலோமீட்டர் வடமேற்கில் இருக்கும் யாராகுய் மாநிலத்தில் இருக்கும் வெரோஸ் நகராட்சிக்குட்பட்ட கடற்கரையில்தான் இந்த நிலநடுக்கம் நடந்தது. இந்த நிலநடுக்கம் 7.2 ரெக்டர் அளவுகோலில் நடந்த 39 வினாடிகளிலே 7.5 ரெக்டர் அளவுகோலில் இரண்டாவது நிலநடுக்கம் அடைந்துள்ளது. இங்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே தொடர்ந்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டதால். முதல் நிலநடுக்கம் 26 கிலோமீட்டர் ஆழத்திலும், இரண்டாவது நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும். இப்படி ஆழத்தின் தன்மை குறைவாலே அதிக பாதிப்புக்கு காரணம். நூற்றுக்கணக்கான அடுக்குமாடி கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தன. நிலநடுக்கம் ஏற்பட்டவுடனே அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கேஸ் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் அனைத்து நகரங்களும் இருளில் மூழ்கின. நிலநடுக்கத்தால் கட்டிட இடிபாடுக்குள் சிக்கிய மக்கள் அலறல் சத்தத்தை கேட்டு தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த மக்களை காப்பாற்ற என்ன செய்வது என்று அறியாமல் பதற்றத்துடன் தங்களுடைய கைகளாலும் சின்ன சின்ன ஆயுதங்களாலும் கொண்டு அந்த மக்களை காப்பாற்றினர். பல்கலைக்கழக மாணவ மாணவியர், பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மனித சங்கிலி அமைத்து அந்த மக்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, தண்ணீர், மருந்துகள் அனைத்தும் தங்கு தடையின்றி கொடுத்தார்கள். அமெரிக்கா, கொலம்பியா, பிரான்சு மற்றும் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அதிநவீன கேமராக்கள் மற்றும் ஸ்கேனர்களை கொண்டு அந்த மக்களை தேடி கண்டுபிடித்தார்கள். அந்த கட்டிட இடிபாடுக்குள் சிக்கி 3000க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டதாகவும், சுமார் 15,000க்கு மேல் பாதிப்படைந்துள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது. ஆனால் அங்கு இன்னும் எவ்வளவு பேர் பாதிப்பானார்கள் என்று இன்னும் முழு விவரம் தெரியவில்லை. 6 நாட்களுக்கு பின் அந்த கட்டிட இடிபாடுக்குள் சிக்கிய ஒரு சிறுவனை கண்டுபிடித்து காப்பாற்றினார்கள். நிலநடுக்கத்தால் மருத்துவமனைகள் பல பாதிப்படைந்து உள்ளது. அதனால் மருத்துவமனை இன்றி தவிக்கிறார்கள். விமான நிலையங்களும் பாதிப்படைந்துள்ளதால் அங்கு விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. வெனிசுலா நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த அந்த நாடு மேலும் இந்த நிலநடுக்கத்தால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உள்ளது. வெனிசுலா நாட்டில் இந்த நிலநடுக்கத்தால்
ஒட்டுமொத்த நாட்டின் சொத்து மதிப்பு இழப்பீடு பற்றி பார்ப்போம். கட்டிடங்கள், குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் ஒட்டுமொத்தமாக $7 மில்லியன் நஷ்டம் ஆகும். மின்சாரம், குடிநீர் விநியோக கட்டமைப்பு, வணிக வியாபாரம், இந்த நாட்டின் முக்கிய வருவாய் தரக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய ஒட்டுமொத்தமாக கணக்கிடும் பொழுது நாட்டின் பொருளாதார இழப்பீடு $30 - $40 மில்லியன் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புவர்டோ கபேலோ என்ற துறைமுகம் இந்த நிலநடுக்கம் அடைந்த பகுதியில் இருப்பதால் அங்கு ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொருளாதார பாதிப்பு அடைந்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போரின் போது பல நாடுகளில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை வந்தபோது இந்த நாட்டில்தான் இறக்குமதி செய்தார்கள். மக்களின் வாழ்வாதாரம் முடக்கத்தை பற்றி பார்ப்போம். சிறு வணிக நிறுவனங்கள், கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் அனைத்தும் இடிந்து சேதாரமடைந்ததால் மக்களின் வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் கடன் சுமையை பற்றி பார்ப்போம். வெனிசுலா நாடு ஏற்கனவே $250 மில்லியன் மேல் சிக்கி தவித்து வரும் நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் மேலும் கடன் சுமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அமைப்பு நிதி உதவி செய்ததை பற்றி பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபை மூலம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அவசர உதவியாக $52 மில்லியன் நிதி உதவி வழங்கியுள்ளது மற்றும் வரும் காலங்களில் மக்களுக்கு உணவு வழங்க உலக உணவு திட்டத்தின் கீழ் $50 மில்லியன் நிதி உதவி வழங்க கூறியுள்ளார்கள். உலக நாடுகள் நேரடியாக நிதி உதவி வழங்கியதை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா சார்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் $300 மில்லியன் வழங்கியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் சார்பாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அவர்கள் $10 மில்லியன் நிதி உதவி வழங்கியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக €5 மில்லியன் வழங்கியுள்ளார்கள். பிரிட்டன் சார்பாக €2 மில்லியன் வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியா சார்பாக $2 மில்லியன் வழங்கியுள்ளது. போப் ஆண்டவர் லியோ தொண்டு நிதி உதவியிலிருந்து €1,00,000 நிவாரணப் பொருட்களாக வழங்கியுள்ளனர். இந்திய சார்பாக 2 விமானப்படை விமானங்கள் மூலம் நடமாடும் மருத்துவமனை, மருந்து பொருட்கள் மற்றும் 35 டன்களுக்கு அதிகமான அவசர நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை சார்பாக தகவல் வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.